வெல்கம் டு அவர் சேனல் யாதும் அறிவோம். இன்னைக்கு நாம பார்க்க போற டாபிக் தேர்தல் மையுடைய வரலாறு தாங்க. ஸோ இதனுடைய வரலாறை பற்றி தெரிஞ்சுக்கலாம் வாங்க. ஒவ்வொரு குடிமகனுக்கும் தனக்கு ஓட்டு போடுற உரிமை கிடைச்சிருக்குன்னு ரொம்பவே மகிழ்ச்சி அடைகிற தருணம் தான் அந்த 18 வயசுன்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்காகவே ரொம்ப பேர் காத்துட்ருப்பாங்க. இளம் பெண்கள் எல்லாருமே இந்த ஒரு தருணத்துக்காக தான் காத்துட்ருப்பாங்க. ஸோ அந்த நாளை நோக்கி தான் நாம் இப்போ பயணிச்சுட்டு இருக்கோம். இந்த நேரத்தில் இந்த தேர்தல் மைய பற்றிய வரலாறு தெரிஞ்சுக்கிறதுல நானும் சந்தோஷப்படுறேன். உங்களுக்கும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன். வாங்க பார்க்கலாம். இந்திய அரசியலில் தனக்குன்னு ஒரு கடமை இருக்குது அப்படின்னு அந்த 18 வயசில் ஓட்டு போடும்போது வர சந்தோஷமே மிக பெரியதுங்க. ஓகே, மையுடைய வரலாறை பற்றி பார்க்கலாம். மையுடைய வரலாறு பார்த்தோன்னா, ஒவ்வொரு முறை நாம் தேர்தலுக்கு ஓட்டு போடும்போது நம்மளுடைய இடது கையில் ஆள்காட்டி விரலில் மையிடுவாங்க. ஸோ இதை எல்லாருமே ரொம்ப பெருமையாக தன்னுடைய கடமையை செஞ்சிட்டேன் அப்படின்ட்டு ஓட்டு போட்டுட்டு வர ஒவ்வொரு குடிமகளுமே அதை காட்டி ரொம்ப சந்தோஷப்பட்டுப்பாங்க. இந்த மையை கர்நாடகாவில் தயாரிக்கிறாங்க. யாரெல்லாம் சேர்ந்து தயாரிக்கிறாங்கன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு தேர்தல் ஆணையம், தேசிய இயற்பியல் சோதனை கூடமும், அடுத்ததாக தேசிய ஆராய்ச்சி மேம்பாட்டுக் கழகமும் இணைஞ்சு கர்நாடகாவில் இருக்க மைசூர் பெயிண்டிங் அண்ட் வர்னிஷ் லிமிடெட் கம்பெனியோட ஒரு ஒப்பந்தம் போட்டு இதை தயாரிச்சுட்டு வராங்க. ஸோ இந்த மையை தயாரிக்கிற உரிமை இந்த ஒரு கம்பெனிக்கு மட்டும்தான் வழங்கியிருக்காங்க. யாருன்னு பார்த்தோன்னா, புதுடெல்லியை சேர்ந்த தேசிய ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டுக் கழகம் 1962 இந்த உரிமையை இந்த கம்பெனிக்கு வழங்கியிருக்காங்க. இந்த கம்பெனி எப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தோம்னா, 1937 அப்போதைய மைசூர் மகாராஜாவாக இருந்த கிருஷ்ணராஜா அவர்களால் மைசூர் அரக்கு மற்றும் பெயிண்டிங் கம்பெனி அப்படின்ற பேரில் தாங்க ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறமா தான் காலப்போக்கில் இந்த பாண்டெல்லாம் ஏற்பட்டதுக்கு அப்புறமா 1989 இந்த நேமில் மாற்றிருக்காங்க. அதாவது மைசூர் பெயிண்ட் அண்ட் வர்னிஷ் லிமிடெட் கம்பெனின்ட்டு. ஸோ முக்கியமான விஷயத்த சொல்ல மறந்துட்டேன் பாருங்கள். இந்த மையில் தான் சில்வர் நைட்ரேட்ன்ற கெமிக்கல் கலந்துருக்காங்க. ஸோ இது நம்மளுடைய தோலில் பட்டதுமே இது கரையாக மாறுதுங்க. ஸோ நம்ம தோலுடைய வெளிப்புற செல்களில் மாற்றம் ஏற்படும் போது மட்டும்தான் அந்த கரை நீங்கும். ஸோ இதனால தான் இது அழியாத மையின்னு சொல்கிறாங்க. ஸோ முக்கியமான குறிப்பு என்னன்னு பார்த்தோன்னா, இந்த மையில் சில்வர் நைட்ரேட் அப்படின்ற கெமிக்கலை கலந்துருக்காங்க. இந்த கெமிக்கலை யூஸ் பண்ணி தான் இந்த மையை தயாரிச்சிருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த இன்ஃபர்மேஷனும் புதுசாக இருக்கும், உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் த சேனல்.